மீன ராசி. மீன ராசின்னு சொன்ன உடனே அது குருவுடைய ராசி, சுக்கிரன் உச்சமடைகிற ராசி, நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் என்ன கர்மா இருக்க போகுது? இந்த மீன ராசியில ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இவங்களோட ஜென்ரேஷன்ல இதே ராசியோ லக்னத்திலயோ ஒரு பிறவி இருந்திருக்கு, அதோட கர்மவினையை தொட்டுக்கிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா மீன ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னாலே வீட்டுல ஒரு பெண்ணுடைய சாபனையும் பெண்ணுடைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட மைண்ட் செட் என்னன்னா தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அனாவசிய விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை குமுறி 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 பேசிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல தன்னை மீறி கோபப்படுத்துறது, தெரிஞ்சவங்களே சரி கூட இருக்கிறவங்களே சரி மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறது, தனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன வேணா எடுத்து செஞ்சு கொடுத்துறது, பிடிக்கல அப்படின்னா அவங்க வீட்டு வாசல்ல கூட மிதிகாவா பண்றது. இது எல்லாருக்கும் இருக்கிற கேரக்டர் இருந்தாலும் இவங்க கிட்ட ஸ்பெசிபிக்கா இருக்கும். இந்த மீன ராசி அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய ஜாதகம், நம்ம ராசிக்கே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், ஜாதக ரீதியான கிரகங்களை பார்த்து அவங்களோட வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் மாத்தி கொடுக்கும். வாழ்நாள் கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்துல எதுனா அறிவுரை கூறுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். தெரிஞ்சே போய் இல்லீகல் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்காம இருக்கிறது சிறப்புகள் இருக்கும். சுத்தி உள்ளவங்களை பார்த்துட்டு வாழ்றது இன்னும் நன்மையா இருக்கும். அவன் சொன்னா எனக்கு என்ன, நான் செய்யறேன் அப்படின்னு போய் தைரியமா போய் செய்யறது மூலியமா தான் சில பிரச்சனைகளையே ஃபேஸ் பண்ணுவாங்க. கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. சிக்கி தவிக்கக்கூடிய கஷ்டங்கள் கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போற இப்ப ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மீன ராசி. நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும் போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும் போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும் போது நோயையும், சத்ருன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும் போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கை ஆகிறது. படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கை ஆகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12 இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும் போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள் அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சர், இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா
இந்த கால புருஷ தத்துவ அடிப்படையில மீன ராசின்னு சொன்ன உடனே அது குருவுடைய ராசி, சுக்கிரன் உச்சமடைகிற ராசி, நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் என்ன கர்மா இருக்க போகுது? இந்த மீன ராசியில ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இவங்களோட ஜென்ரேஷன்ல இதே ராசியோ லக்னத்திலயோ ஒரு பிறவி இருந்திருக்கு, அதோட கர்மவினைய தொட்டுக்கிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா மீன ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னாலே வீட்டுல ஒரு பெண்ணுடைய சாபனையும் பெண்ணுடைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட மைண்ட் செட் என்னன்னா தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அனாவசிய விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை குமுறி 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 பேசிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல தன்னை மீறி கோபப்படுத்துறது, தெரிஞ்சவங்களே சரி கூட இருக்கிறவங்களே சரி மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறது, தனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன வேணா எடுத்து செஞ்சு கொடுத்துறது, பிடிக்கல அப்படின்னா அவங்க வீட்டு வாசல்ல கூட மிதிகாவ பண்றது. இது எல்லாருக்கும் இருக்கிற கேரக்டர் இருந்தாலும் இவங்க கிட்ட ஸ்பெசிபிக்கா இருக்கும். பேச்சாற்றல் நல்லா இருக்கும், பேச்சாற்றல் சிறப்பா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த கர்மா சிக்கி தவிக்கும் கர்மால மது மாது இந்த ரெண்டு விஷயத்துல அதிகமா சிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசி. இது சூதாட்டத்துக்கு போகாது, கொஞ்சம் சுதாரிச்சுக்கும். ஏன் அங்க போய் செலவு பண்ணணும், நம்ம காசு ஏமாந்துட்டோம் அப்படின்னா போதைகளுக்குலாம் அதிகமா யூஸ் பண்ணும், சுகத்துக்காக அதிகமா யூஸ் பண்ணும். அதிகமா பாத்தீங்கன்னாக்கா அந்த மீனராசின்னு எடுத்துக்கும் போது தான் ஒரு உதவி செஞ்சிருச்சு அப்படின்னா அதை தற்பெருமையா பேசிக்கிட்டே இருக்கிறது. இடத்துக்கேத்த சூழ்நிலையை புரிஞ்சிக்காத தன்மை அப்படின்னா அந்த மீனராசி. இவங்களை விட கிரகபலம் அதிகமா இருக்கவங்க ஒருத்தவங்க வந்தாதான் வாயம். தன்னுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத பூர்த்தி செஞ்சு வச்சுக்கிற குணம். திருப்தி அப்படின்ற வார்த்தை ரொம்ப கம்மி. செலவுகள், அனாவசியமான செலவுகள். ஒரு வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் குடும்ப செலவு கொடுக்குறாங்க அப்படின்னா 10வது நாளே அந்த காசுகள் இருக்காது. அதுல சேமிச்சு எடுத்து வைக்கிற எண்ணம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படியே சேமிச்சு எடுத்து வச்சாலும் ஒரே நாள்ல மொத்தத்தையுமே அதே போல சின்ன ஏமாத்துற குணமும் அதிகமா இருக்கக்கூடியது இந்த மீன ராசிக்கு. சோ புத்திய அதிகமா யூஸ் பண்ணா ஜெயிக்கிற ராசி மீன ராசி. இல்லற வாழ்க்கையில தனக்கு ஏத்த பார்ட்னர் அமையாத ராசி 12 ராசியில மீன ராசி அதிகமா இருக்கும். அதன் மூலியமாவே அந்த ஒரு தாக்கமே உங்களுக்கு நிறைய பாதிப்புகள். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி லாஸ், இதான் விஷயம். சுகர் கிடையாது, இது கிடையாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆப்ரேஷன் அதெல்லாம் ரெண்டாவது. எனர்ஜி லாஸ் ஆனா என்னென்ன நடக்குமோ அதான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் வியாதி. 3/4 பேர் நல்லா செவப்பா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அது ஃபுல்லா ரத்த சொகையா இருக்கும். உடம்புல ரத்தம் ஹீமோகுளோபின் அதிக கம்மியா இருக்கிறது இந்த மீனராசி. தவறான கெட்ட பழக்க வழக்கத்துல போய் சிக்கிக்கிறதும் இந்த மீனராசி. அது இல்லீகலா இருந்தாலும் சரி, அதன் மூலமா பேர் கெட்டு போயிட்டு ஆனா அந்த தவறுன்றது அங்க ஒரு 20% தான் இருந்திருக்கும். ஆனா பேசுறது 100% பேசி அதையே சுட்டி காட்டி ஒரு பட்டப்பெயர் வச்சு அடிக்கடி குத்தி காட்டுவாங்க இவங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட கோபத்தோட உச்சத்துக்கு போயிட்டு அவங்க எல்லா உறவுதான் வேணும் கும்மல் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல தனிமையை தேடி போயிடுவாங்க. அதிகமாக உடம்புல சத்துக்கள் குறைஞ்சு இருக்கக்கூடியது, சத்துக்களை இழக்கிறது அப்படின்றது மீனராசி. ஆரோக்கியம் பேசும்போது நம்ம எனர்ஜி லாஸ் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வியாதி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா யூட்ரஸ் ப்ராப்ளம். சோ ஆண்களா இருக்கும்போதும் பெண்களா இருக்கும்போதும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகளும் டச்சா, பாத வெடிப்பு, வெரிகோஸ் வெயின், இது சார்ந்த பிரச்சனைகள் மீனராசியாக நீங்க காலை பாருங்க உள்ள கொதறி கிடக்கும், அது மீனராசியா தான் இருக்கும், மீன லக்கணமா தான் இருக்கும். சோ இந்த மீனராசி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில அனுகூலங்கள் நல்லா இருக்கும், பிள்ளைகள் வழியில யோகமே இருக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு பொறுப்போ இல்ல ஒரு வருமானமே வர ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு அங்கீகாரம்ன்றது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். உத்தியோகம் சார்ந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசுவாங்க. ஆனா இவங்க வேலைன்னு வரும்போது ரொம்ப டல்லா செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு எல்லாம் ஊக்குவிப்பு எல்லாம் சூப்பரா கொடுப்பாங்க, அடுத்தவங்க எப்படி வேலை செய்யணும் அதெல்லாம் சிறப்பா தருவாங்க. இவங்க அதே போல அடுத்தவங்க பசங்க வளர்ப்பெல்லாம் சூப்பரா பேசுவாங்க, உங்க குறையெல்லாம் கிளீனா பேசுவாங்க. இவங்க வளர்ப்ப எடுத்து பார்க்கும்போது அங்க ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த அறிவுரை கூறுறத மீனராசி குறைச்சிக்கிட்டாலே சிறப்பு சூப்பரா இருக்கும். இல்லற வாழ்க்கையில இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதிகப்படியான ஈடுபாடுகள் கம்மியா இருக்கும். இந்த மீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிங்கம், பசு, யானை. முன்னாடியே அதாவது இவங்க இருப்பாங்க, இவங்களையே குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் காதுல வாங்கிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மீனம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள்ல ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனு, இவங்க மூலியமாக ஒரு அவமான பேரையோ இல்ல ஒரு பணத்தையும்
ராசி மீன ராசி. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்ஸ் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஆர்கன்ஸ் கெட்டு மாற்றி அமைக்கிறதா இருக்கட்டும், அது மீன ராசி. சோ இந்த மீன ராசி அப்படின்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய ஜாதகம், நம்ம ராசிக்கே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், ஜாதக ரீதியான கிரகங்களை பார்த்து அவங்களோட வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் மாத்தி கொடுக்கும். வாழ்நாள் கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்துல எதுனா அறிவுரை கூறுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். தெரிஞ்சே போய் இல்லீகல் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்காம இருக்கிறது சிறப்புகள் இருக்கும். சுத்தி உள்ளவங்களை பார்த்துட்டு வாழ்றது இன்னும் நன்மையா இருக்கும். அவன் சொன்னா எனக்கு என்ன, நான் செய்யறேன் அப்படின்னு போய் தைரியமா போய் செய்யறது மூலியமா தான் சில பிரச்சனைகளையே ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையோட கர்ம வினையுடைய சிக்கி தவிக்கக்கூடிய கர்மாவுடைய வலிமை குறையணும் அப்படின்னாக்கா இவங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு தான். இந்த முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி அப்போ 7வது நாள் சப்தமி திதி அன்னைக்கு முருக தெய்வான கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்தை போய் அவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யறதோ இல்ல திருக்கல்யாணத்தை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது, வருஷத்துல ஒரு நாள் அதை போய் பண்றது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கும், தேவையான வருமானங்களை ஏற்படுத்தி. இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துட்டு இருந்தது மீன ராசியுடைய பொது பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். மேலும் இந்த ராசி ரீதியான கிரக நிலைகள், எங்க வீட்டுல இப்பதாங்க 13 வயசுல இருக்கு பாப்பா, அவரும் மீன ராசி தான், ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஏதாவது தீர்வுகள் இப்ப பதிக்க முடியுமா அப்படின்னா தாராளமா நீங்க எங்களை அணுகலாம். நன்றி.